வானத்தில் இருந்து ஒரு குட்டி அழகான தேவதை பூமியில் இருக்கும் தன் தோழி தேவதையை பார்க்க வந்தது. அப்போது இடி மின்னலுடன் நல்ல மழை பெய்தது. அந்த குட்டி தேவதை வழி மாறி ஒரு பங்களாவிற்கு சென்றது. அங்கே விசித்திரமான சத்தம் மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்தது. அந்த குட்டி தேவதைக்கு பயம் வந்தது. சரி என்று ஒரு நாள் இந்த பங்களாவில் தங்கிவிட்டு காலையில் செல்வோம் என்று நினைத்தால் அந்த குட்டி தேவதை. அந்த பங்களா உள்ளே நுழைந்தாலும் வௌவால் கூட்டம் எதையோ பார்த்து பயந்து சத்தமாக பறந்து சென்றது. இதை பார்த்த குட்டி தேவதை நடுக்கத்துடன் மெல்ல நடந்தால் அந்த குட்டி தேவதை பின்னாடி இரத்த கரையுடன் இரு கைகள் சுவற்றின் மீது படிந்திருந்தது. மெதுவாக நகர்ந்தால் அப்போது தன்னை சுற்றி சுற்றி ஒரு பூசணி தலை கொண்ட பேய் குட்டி தேவதை அருகே வந்தது. குட்டி தேவதை என்னை ஏன் அச்சம் அடைய செய்கிறீர்கள் என்று கேட்டால் அந்த ஒரு தலை கொண்ட பூசணி பேய், நீ இங்கு ஏன் வந்தாய்? இது நரகம் மற்றும் இங்கு நிறைய பேய்கள் ரத்தம் குடிக்க காத்து கொண்டுள்ளன. நீ இங்கு நன்றாக மாட்டிக்கொண்டாய் என்று சொன்னது. அந்த குட்டி தேவதை, ஐயோ, நான் வழி மாறி வந்து விட்டேன். நான் இங்கு இருந்து எப்படி செல்வது என்று கேட்டார். அந்த ஒற்றை தலை பூசணி பேய் இங்கு வந்தால் முடிவு எங்களைப் போல் நீயும் பேயாக அலைய போகிறாய் என்று சிரித்தது. முடிந்தால் இன்று இரவுக்குள் தப்பித்து விடு என்றது. அந்த குட்டி தேவதை மெதுவாக கீழே இறங்கி வெளியே சென்றாள். அப்போது இறக்கை கொண்ட கொடூர பேய் ஒன்று அந்த குட்டி தேவதை இடம் வந்தது. யார் நீ? இந்த நரகத்தில் இவ்ளோ அழகான தேவதை போல் வந்து இருக்கிறாய் என்றது. நான் வழி மாறி வந்து விட்டேன். நான் எப்படி வெளியே செல்வது என்று அழுதது அந்த குட்டி தேவதை. அதை பார்த்து அந்த கொடூர இறக்கை பேய், சரி அல்லாதே குட்டி தேவதையே என்று சொன்னது. உன்னை விட்டு விடுகிறேன், நீ உன் இடத்துக்கு செல் என்றது. அதை கேட்டதும் குட்டி தேவதை நன்றி என்று சொல்லிவிட்டு தன் இடத்துக்கு பறந்து சென்றது.